வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஆல் டைம் ஃபேவரட்டான இட்லி பொடி ரெசிபி தாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம வீடியோல செஞ்சு காமிக்க போறது. அதாவது இந்த இட்லி பொடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, எவ்வளோதான் நம்ம சட்னி வெரைட்டியாக செஞ்சுருந்தாலும் அது கூட கொஞ்சமாக இட்லி பொடியும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ரா 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான இட்லி பொடி ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம், அதாவது ஒரு மினிமம் குவான்டிட்டி, நான் எப்போவும் ஒரு மினிமம் குவான்டிட்டி தாங்க இட்லி பொடி செய்வேன். எப்போவுமே நம்ம பல்காக பவுடர் பண்ணி வைக்கிறத விட ஒரு மினிமம் குவான்டிட்டியில் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மினிமம் குவான்டிட்டியில் பவுடர் பண்ணி வைக்கும்போது எப்போ நம்ம சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் எப்போவுமே நமக்கு கிடைக்கும். அது இன்னுமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம பல்காக பவுடர் பண்ணுறதை விட மினிமம் குவான்டிட்டியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பல்காக வேணும் அப்படின்னாக்கா நான் இப்போ காமிக்கிறதுலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ 2 times 3 times எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யம்மியான இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ஆல் டைம் ஃபேவரட்டான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இட்லி பொடி செய்யறதுக்காக ஒரு கடாயில் 1/2 கப் முழு உளுந்து எடுத்து, கடாய் நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது தான் ஒரே போல் எல்லாமே ஈவனாக வறுப்பட்டு வரும். நம்ம உளுந்து இப்போ சூப்பராக வறுப்பட்டு வந்திருக்குங்க, நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். அடுத்ததாக உளுந்து எடுத்துருக்கிற அதே அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்துக்கணுங்க. அதாவது 1/2 கப் உளுந்துக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்து கடாயில் போட்டு அதே போல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கை விடாமல் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற கடலைப்பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இதையும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ டோட்டலாக 1 கப் இருக்குது, அதாவது 1/2 கப் உளுந்து 1/2 கப் கடலைப்பருப்பு. அதுக்கு நான் இங்கே 10 நம்பர் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகா இல்லை அப்படின்னாக்கா நார்மல் மிளகாவே எடுத்துக்கலாம். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா இதே போல் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் போட்ட பிறகு இதே போல் கைவிடாமல் ஜீரகத்தோட கலர் லைட்டாக மாறி வர வரைக்கும் இதே போல் வறுத்தெடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஜீரகத்தோட கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும்போது இட்லி பொடிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. கொஞ்சமாக இதே போல் கருவேப்பிலை போட்டு நல்லா கருவேப்பிலை ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். பெருங்காயத்தூள் இல்லை அப்படின்னாக்கா பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கூட சேர்த்திக்கலாம். நான் இங்கே பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேங்க. இது லைட்டாக ஒரு சூடாகி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட இட்லி பொடிக்க தேவையான எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதே போல் இட்லி பவுடர் நம்ம எப்போவுமே ஒரு மினிமம் குவான்டிட்டியில் ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதில் நான் இப்போ மிளகா மட்டும் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். மிளகா ரொம்ப பெரிய சைஸாக இருக்கங்காட்டிக்கு சட்டுன்னு பவுடர் ஆகி வராது, அது மட்டும் தனியாக நிற்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதாவது ஒரு 90% அளவுக்கு மட்டும்தாங்க பவுடர் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொரன்னு இருக்கும்போது தான் நமக்கு இட்லி கூட தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பவுடர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கொரப்பாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், இதே போல் கொஞ்சம் தரியாக இருந்தால் தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும். இந்த இட்லி பொடியோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.